தம்பி நெல்லையப்பருக்கு இது ஒரு துணைப்பாடம். 12th ஃபஸ்ட்டு லெசனில் துணைப்பாடம். ஆனால் துணைப்பாடம் எப்போதும் சிலபஸில் வராது. இதில் பாரதியார் பற்றி வரதுனால இந்த துணைப்பாடம் நம்ம படிக்கணும். தம்பி நெல்லையப்பருக்கு ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் 2 தலைகள். பாரதியாரோட வரிகள். ஆணும் பெண்ணும் ஒரு உயிரின் 2 தலைகள் என்றெழுது அப்படின்னு சொன்னவர் பாரதியார். தம்பி நெல்லையப்பருக்கு சொல்லியிருக்காரு. ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் 2 தலைகள் என்றெழுது. பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்றெழுது. பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான். பாரதியார் சொன்ன வரிகள். பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது. பாரதியாரின் வரிகள். பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான். இது பாரதியார் எழுதின கடிதம். எட்டயபுர மன்னரின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சதீபிகை என்னும் நூலை 1879 வெளியிட்டார். 1879 வம்சமணி தீபிகை அப்படின்ற நூலை கவிகேசரி சாமி தீட்சிதன் எழுதி வெளியிட்டார். எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றிய நூல் அது. வம்சதீபிகை எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றிய நூல். கவிகேசரி சுவாமி தீட்சிதர்ன்றவர் 1879 வெளியிட்டார். அந்த பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்டார் பாரதியார். ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு 6/8/1919 கடிதம் எழுதினார். பலவிதமான குற்றங்களையுடைய அந்த நூலை நல்ல இனிய தமிழ் நடையில் அமைத்து தருவேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர் ஆசை நிறைவேறவில்லை. யாருக்கு எழுதினார்னா, அப்போது ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு 6/8/1919 கடிதம் எழுதினார். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக அந்த மூல வடிவமே அப்படியே மறுபதிப்பாக இளசைமணி என்பவரால் 2008 அப்படியே வெளியிடப்பட்டது. பரளி சு. நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர் என பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர். கவிஞர், போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர். பாரதியாரோட கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் யாருன்னா பரளி சு. நெல்லையப்பர். பாரதியார் நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும், சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களோட துணை ஆசிரியராகவும், லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் பின்பு ஆசிரியராகவும் பணியாற்றியவர். பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகியவற்ற துணை ஆசிரியராகவும், லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பின்னாடி ஆசிரியராகவும் பணியாற்றியவர். நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி, நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார். அப்போ வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினவர் யாருன்னு கேட்டால் பரளி சு. நெல்லையப்பர். நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி அது பரளி சு. நெல்லையப்பர் எழுதிய நூல்கள் தான். மகாகவி பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் இந்த நூலோட பாடத்தோட பேர். ரா.அ. பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. பாரதி கடிதங்கள் அப்படின்ற நூலை யார் எழுதினானா ரா.அ. பத்மநாபன். பாரதி 15 வயதில் கல்வி கற்க வேண்டி எட்டயப்ப அரசருக்கு எழுதிய கடிதம் முதல் அவர் மறைவுக்கு முன்னர் குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசுவது போல் இருப்பதே அவருடைய நடையழகின் சிறப்பு. பாரதியை விட 7 ஆண்டு இளையவரான பரளி சு. நெல்லையப்பரை தன்னுடைய அருமை தம்பியாகவே பாரதி அன்பு காட்டி வந்தார். பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள துணை புரிகின்றன.
எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம் இதுதான். ஐயனின் அருளே அருங்கதி என்ன, ஐயனின் அருளே அருங்கதி என்ன, உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார், உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார், என்னையும் புறமொழி கற்க வென்றி இயம்புவார். உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார், என்னையும் புறமொழி கற்க வென்றி இயம்புவார். என்னை யான் செய்குவதின்றமிழ் கற்பினோ, என்னை யான் செய்குவதின்றமிழ் கற்பினோ, பின்னை ஒருவரும் பேணார் ஆதலின், கண்ணையான் அம்மொழி கற்கத் துணிந்தனன், எனினும் கைப்பொருள் அற்றான் கற்பதெவ்வகை அப்படின்ட்டு பாரதியார் எட்டயபுர ஜமீனுக்கு எழுதியிருக்காரு.